ஓம் சாந்தி 7/12/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 2/2/2008. முழுமையான தூய்மை தன்மை மூலம் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை அனுபவம் செய்து தனது மாஸ்டர் ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தம்முடைய ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியின் பரிவாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராயல்டி அல்லது ஆன்மீக பர்சனாலிட்டியின் அஸ்திவாரம் சம்பூர்ண தூய்மையாகும். தூய்மையின் அடையாளம் அனைவரின் நெற்றியில், அனைவரின் தலை மீது ஒளி கிரீடமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய ஜொலிக்கின்ற கிரீடதாரி ஆன்மீக கம்பீரத்தன்மை, ஆன்மீக தனித்தன்மை உடைய பிராமண பரிவாரத்தினராகிய நீங்கள் மட்டும்தான். ஏனென்றால் தூய்மையை உங்களுடையதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையின் தாக்கம் ஆதி காலத்திலிருந்தே பிரசித்தமாக உள்ளது. நினைவிற்கு வருகிறதா உங்களது அனாதி மற்றும் ஆதி காலம்? நினைவு செய்யுங்கள். அனாதி காலத்திலும் கூட தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்ம ரூபத்திலும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள், ஜொலித்துக் கொண்டே இருக்கும் மற்ற ஆத்மாக்களும் உள்ளனர். ஆனால் நட்சத்திரங்களாகிய உங்கள் ஜொலிப்பு அனைவரோடும் கூட இருந்த போதிலும் விசேஷமான ஜொலிப்பாக உள்ளது. எப்படி வானத்தில் அநேக நட்சத்திரங்கள் உள்ளன, ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் விசேஷமாக ஜொலிப்பவையாக உள்ளன. அனைவரும் தங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பிறகு ஆதி காலத்தில் உங்கள் தூய்மையின் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துள்ளது. அனைவரும் ஆதி காலத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்களா? வந்து சேர்ந்து விடுங்கள். சோதித்து பாருங்கள். எனது ஜொலிக்கின்ற ரேகை எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? ஆதி காலத்திலிருந்து கடைசி காலம் வரை உங்கள் தூய்மையின் ராயல்டி பர்சனாலிட்டி சதா காலமும் உள்ளது. அனாதி காலத்தின் ஜொலிக்கின்ற நட்சத்திரம், ஜொலிக்கின்ற பாபாவுடன் கூடவே வாசம் செய்பவர்கள் உடனுக்குடன் தங்களின் சிறப்பு தன்மையை அனுபவம் செய்யுங்கள். அனைவரும் அனாதி காலத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்களா? பிறகு முழு கல்பத்திலும் தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்கள் ராயல்டி பலவித ரூபங்களில் உள்ளது. ஆனால் ஆத்மாக்களாகிய உங்களைப் போல யாரும் முழுமையாக தூய்மையாக ஆகவில்லை. தூய்மை தன்மையின் பிறப்புரிமை விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துள்ளது. இப்பொழுது ஆதி காலத்திற்கு வந்துவிடுங்கள். ஆதி காலத்திலும் பார்த்தீர்கள். இப்பொழுது ஆதி காலத்தில் உங்கள் தூய்மை தன்மையின் ராயல்டியின் சொரூபம் எவ்வளவு உயர்ந்தது. அனைவரும் சத்யுகம் வந்து சேர்ந்து விட்டீர்களா? சேர்ந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா? எவ்வளவு அன்பான சொரூபம், தேவதா ரூபம், தேவதைகளை போன்ற ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் இல்லை. தேவதா ரூபத்தின் ஜொலிப்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? இவ்வளவு ஆன்மீக பர்சனாலிட்டி, இவை அனைத்தும் தூய்மையின் பிராப்தியாகும். இப்பொழுது தேவதா ரூபத்தின் அனுபவம் செய்தவாறு மத்திய காலத்திற்கு வந்துவிடுங்கள். உங்கள் பக்தர்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள், சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். எவ்வளவு கம்பீரமான சித்திரங்களை உருவாக்குகிறார்கள் மற்றும் எவ்வளவு ராயலாக பூஜை செய்கிறார்கள். தன்னுடைய பூஜைக்குரிய சித்திரம் முன்னால் வந்துவிட்டது தானே? சித்திரங்களையோ தர்ம ஆத்மாக்களும் செய்கிறார்கள், தர்ம பிதாக்களுக்கும் உருவாக்குகிறார்கள், நடிகர்களுக்கும் உருவாக்குகிறார்கள். ஆனால் உங்கள் சித்திரங்களின் ஆன்மீக தன்மை மற்றும் விதிபூர்வமான பூஜையில் வித்தியாசம் உள்ளது. ஆக உங்களது பூஜைக்குரிய சொரூபம் முன்னால் வந்துவிட்டதா? நல்லது. பிறகு
கடைசி காலமாகிய சங்கம யுகத்திற்கு வாருங்கள். இந்த ஆன்மீக ட்ரில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே, சுற்றி வாருங்கள் மற்றும் தனது தூய்மையினுடைய தனது விசேஷமான பிராப்தியினுடைய அனுபவம் செய்யுங்கள். கடைசி காலமாகிய சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்ம பாலனையின், பரமாத்ம அன்பின், பரமாத்ம படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. பரமாத்மாவின் நேரடி படைப்பு, முதல் படைப்பு தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. இதன் மூலம் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் உலக ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை பாபாவிடமிருந்து கிடைக்க செய்கிறீர்கள். ஆக இந்த முழு சக்கரத்தில் அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் கடைசி காலம், முழு சக்கரத்திலும் இவ்வளவு சிரேஷ்டமான பிராப்திக்கான ஆதாரம் தூய்மை தன்மை ஆகும். சக்கரம் முழுவதையும் சுற்றினீர்கள். இப்பொழுது தன்னை சோதித்து பாருங்கள். உங்களை நீங்கள் பாருங்கள். பார்ப்பதற்கான கண்ணாடி உள்ளதுதானே? தன்னை பார்ப்பதற்கான கண்ணாடி உள்ளதா? யாருக்கு உள்ளதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கண்ணாடி உள்ளதா? கண்ணாடி தெளிவாக உள்ளதா? ஆக கண்ணாடியில் பாருங்கள், எனது தூய்மை எவ்வளவு சதவிகிதம்? தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் பிரம்மாச்சாரி, மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தூய்மை தன்மை உள்ளதா? எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? சதவிகிதத்தை கணக்கிட வருகிறது தானே? ஆசிரியர்களுக்கு வருகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? நல்லது, நீங்கள் புத்திசாலிகள். தாய்மார்களுக்கு வருகிறதா? நல்லது. தூய்மையின் அடையாளம் உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் மூன்றிலும் சோதித்து பாருங்கள். முழுமையான தூய்மை தன்மையின் உள்ளுணர்வு என்னவாக இருக்குமோ அது புத்தியில் வந்துவிட்டது தானே? யோசித்து பாருங்கள். முழுமையான தூய்மை தன்மையின் உள்ளுணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை, சுபமான விருப்பம். நீங்கள் அனுபவிகள் தானே? மற்றும் திருஷ்டி என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்ம ரூபத்தில் பார்ப்பது, ஆத்மீக ஸ்மிருதியுடன் பேசுவது, நடப்பது. சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விவரமாகவோ நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். மேலும் செயல்கள், அதாவது கர்மத்தில் சுகம் பெற வேண்டும், சுகம் தர வேண்டும். இதை சோதித்து பாருங்கள். எனது உள்ளுணர்வு, பார்வை, செயல் இதன்படி இருக்கிறதா? சுகத்தை பெற வேண்டும், துக்கத்தை பெறக்கூடாது. ஆக சோதித்து பாருங்கள். ஒரு பொழுதும் துக்கத்தை பெறவில்லை தானே? எப்போதாவது கொஞ்சம் கொஞ்சம் துக்கம் கொடுப்பவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்கள் துக்கம் கொடுத்தாலும் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களா? என்ன பின்பற்ற வேண்டுமா அல்லது கூடாதா? யாரை பின்பற்ற வேண்டும்? துக்கம் கொடுப்பவரையா அல்லது பாபாவையா? பாபா, பிரம்மா பாபா நிராகாரரின் விஷயம் இருக்கவே செய்கிறது. ஆனால் பிரம்மா பாபா எந்த ஒரு குழந்தையிடமிருந்தாவது துக்கத்தை பெற்றுக்கொண்டாரா? சுகம் கொடுத்தார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். தந்தையை பின்பற்ற வேண்டுமா அல்லது எப்போதாவது பெற்றுக்கொள்ள வேண்டியதாக உள்ளதா? பெயரே துக்கம். எப்பொழுது துக்கம் கொடுக்கிறார்களோ, அவமதிக்கின்றார்களோ, அப்பொழுது அறிவீர்கள் இது கெட்ட பொருள் என்று. யாராவது உங்களை அவமதிக்கிறார்கள், அதை நீங்கள் நல்லது என புரிந்து கொள்கிறீர்களா, கெட்டது என புரிந்து கொள்கிறீர்களா? ஆக அவர் உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறார் அல்லது அவமதிப்பு செய்கிறார். கெட்ட பொருளை யாரேனும் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்வீர்களா? கொஞ்ச நேரத்திற்காகவாவது வாங்கிக் கொள்வீர்களா? அதிக நேரத்திற்கு அல்ல, சிறிது நேரத்திற்கு கெட்ட பொருளை வாங்க வேண்டியதாக உள்ளதா?
துக்கம் அல்லது அவமதிப்பை ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது மனதில் துக்கமான ரூபத்தில் ஏன் வைக்கிறீர்கள்? ஆக உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் துக்கத்தை பெற்றுக்கொள்கிறேனா அல்லது துக்கத்தை மாற்றி விடுகின்றேனா? என்ன நினைக்கிறீர்கள்? துக்கத்தை பெறுவது சரியா? மதுவனத்தை சார்ந்தவர்கள் கூறுங்கள், சிறிது துக்கத்தை பெற்றுக்கொள்ளலாமா, பெறக்கூடாதா? ஆனால் பெற்றுக்கொள்கிறீர்கள், தவறுதலாக பெற்றுக்கொள்கிறீர்கள். துக்கத்தின் உணர்வு வந்தால் வருத்தப்படுபவர் யார்? மனதில் குப்பையை வைத்திருந்தால் யார் வருத்தப்படுவார்கள்? எங்கே குப்பை உள்ளதோ அங்கே வருத்தப்படுவார்கள் தானே. எனவே அந்த சமயம் உங்கள் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னால் கொண்டு வாருங்கள். மற்றும் தன்னை எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும்? உங்கள் டைட்டில் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் டைட்டில் பொறுமையின் தேவி, பொறுமையின் தேவதை. ஆக நீங்கள் யார்? பொறுமையின் தேவிகள், தேவர்கள் தானே. சில நேரம் ஆகிவிடுகிறீர்கள். உங்கள் பதவியை நினைவில் வையுங்கள், சுயமரியாதையை நினைவு செய்யுங்கள். நான் யார்? இதை நினைவில் கொண்டு வாருங்கள். முழு கல்பத்தின் விசேஷமான சொரூபத்தின் நினைவை கொண்டு வாருங்கள். நினைவு வருகிறது தானே. பாப்தாதா பார்த்தார், எப்படி எனது என்ற சொல்லை சகஜமான நினைவில் மாற்றிவிட்டீர்கள். ஆக எனது என்பதன் விஸ்தாரத்தை ஒருங்கிணைப்பதற்காக என்ன சொல்கிறீர்கள்? மேரா பாபா. எப்பொழுதெல்லாம் எனது எனது என்பது வருகிறதோ அப்பொழுது மேரா பாபா என்பதாக சுருக்கி விடுகிறீர்கள். மேலும் அடிக்கடி மேரா பாபா என சொல்வதால் நினைவும் சகஜமாக ஆகிவிடும், பிராப்தியும் அதிகமாக ஆகிவிடும். அதுபோலவே நாள் முழுவதும் எந்த விதமான பிரச்சனை அல்லது காரணம் வருகிறது என்றால் அதில் இந்த இரண்டு சொற்கள் விசேஷமானவை, நான் மற்றும் எனது. ஆக எப்படி பாபா என்ற சொல்லை சொன்னதுமே என்னுடைய என்ற சொல் உறுதியாக நினைவாகிவிட்டது, ஆகிவிட்டது அல்லவா? அனைவரும் இப்பொழுது பாபா பாபா என்று மட்டும் சொல்வதில்லை, என்னுடைய பாபா என சொல்கிறீர்கள். அதுபோலவே நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள் என்றால் அதையும் மாற்றுவதற்காக எப்பொழுதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுது தன்னுடைய ஸ்வமானத்தின் லிஸ்டை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார்? ஏனென்றால் நான் என்ற சொல் வீழ்த்துவதற்கு காரணமாகி விடுகிறது மற்றும் நான் என்ற சொல் ஸ்வமானத்தின் நினைவு மூலம் மேலே உயர்த்தவும் செய்கிறது. எனவே எப்படி மேரா பாபா என்பது பயிற்சியாகிவிட்டதோ அதுபோல நான் என்ற சொல்லை தேக உணர்வின் ஸ்மிருதிக்கு பதிலாக தனது சிரேஷ்ட ஸ்வமானத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் சிரேஷ்டமான ஆத்மா, பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஆத்மா, உலக நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. இதுபோல ஏதேனும் ஒரு ஸ்வமானத்தை நான் என்பதோடு இணைத்து விடுங்கள். எப்படி என்னுடைய என்ற சொல் இப்பொழுது பெரும்பாலும் பாபா என்ற சொல்லை நினைவுபடுத்துகிறதோ அதுபோல நான் என்ற சொல் ஸ்வமானத்தை நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இப்போதைய சமயம் இயற்கை மூலம் தனது சவாலை விட்டு கொண்டிருக்கிறது. சமயத்தின் நெருக்கத்தை சாதாரண விஷயம் என நினைக்காதீர்கள். திடீரென்று மற்றும் எவரடி என்ற சொற்களை தனது கர்மயோகி வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நினைவில் வையுங்கள். தனது அமைதியின் சக்தியை தனக்காகவும் பலவித ரூபங்களில் பிரயோகம் செய்யுங்கள். எப்படி விஞ்ஞானம் தனது புது புது பிரயோகங்களை செய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தனக்காக உபயோகிப்பதற்கு பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்காகவும் அமைதி சக்தியின்
பிரயோகம் ஆகிக் கொண்டே இருக்கட்டும். இப்பொழுது விசேஷமாக தன்னுடைய சக்திகளின் சகாஷை நாலாபுரமும் பரவச் செய்யுங்கள். உங்கள் இயற்கை சூரியனின் சக்தி, சூரியனின் கிரணங்கள் தங்கள் காரியங்களை எத்தனை ரூபங்களில் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் மழை பெய்யவும் செய்கிறது, தண்ணீர் காய்ந்து வற்றி போகவும் செய்கிறது. பகலிலிருந்து இரவு, இரவிலிருந்து பகலாக ஆக்கி காட்டவும் செய்கிறது. அப்போது நீங்கள் உங்கள் சக்திகளின் சகாஷை வாயு மண்டலத்தில் பரவ செய்ய முடியாதா? ஆத்மாக்களுக்கு தன் சக்திகளின் சகாஷ் மூலம் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா? ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள், கிரணங்களை பரவச் செய்யுங்கள், சகாஷ் பரப்புங்கள். எப்படி ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் பாப்தாதாவிடமிருந்து அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் அமைதியின் சகாஷ் கிடைப்பதன் அனுபவம் வீட்டில் அமர்ந்தவாறே கிடைத்தது, போக வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. அதுபோல இப்பொழுது மாஸ்டர் ஞான சூரியன் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக சுகம் அமைதியின் அலையை பரப்புவதற்கான அனுபவம் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சாதனம் மனதின் ஒருமுகத்தன்மை, நினைவின் ஒருமுகத்தன்மை. அப்போதுதான் அது நடக்கும். ஒருமுகத்தன்மையின் சக்தியை தனக்குள் அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எதுவரை விரும்புகிறீர்களோ அதுவரை மனதை ஒருமுகப்படுத்த முடிய வேண்டும். இப்பொழுது மாஸ்டர் ஞான சூரியனின் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள் மற்றும் சக்திகளின் கிரணங்கள் சகாஷை பரவச் செய்யுங்கள். பாப்தாதா கேட்டார் மற்றும் மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகள் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் சேவையை நன்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிடம் சேவை பற்றிய செய்திகள் எல்லா இடங்களிலிருந்தும் மிக நல்லதாக வந்து சேர்ந்துள்ளன. கண்காட்சி நடத்தலாம், செய்தித்தாள்கள் மூலமாக செய்யலாம், டிவி மூலம் செய்தி கொடுப்பதற்கான காரியத்தை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறீர்கள். செய்தியும் சென்று சேர்கிறது. செய்தியை நன்கு சென்று சேருமாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிராமங்களிலும் எங்கெல்லாம் மிச்சம் இருக்கிறதோ அங்கு ஒவ்வொரு மண்டலமும் அவரவர் ஏரியாவை அதிகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். செய்தித்தாள்கள் மூலம், டிவி மூலம், பல்வேறு சாதனங்கள் மூலம் ஊக்கமுற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான அனைத்தையும் செய்கின்ற குழந்தைகளுக்கு பாப்தாதா மிகவும் அன்பு நிறைந்த, ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது செய்தி கொடுப்பதிலோ நல்ல ஊக்கம் உற்சாகம் உள்ளது. மேலும் நாலாபுரமும் பிரம்மா குமாரிகள் என்பது என்ன, மிக நல்ல சக்திசாலியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த சப்தமும் நன்றாக பரவிக்கொண்டுள்ளது மற்றும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னவென்று சொல்லவா? ஆனால் பிரம்மா குமாரிகளின் பாபா எவ்வளவு நல்லவர் என்ற அந்த சப்தம் இப்பொழுது அதிகரிக்க வேண்டும். பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செய்விப்பவர் யார் என்ற இந்த பிரத்யக்ஷதா இப்பொழுது வர வேண்டும். தந்தை வந்திருக்கிறார். இந்த செய்தி மனம் வரை சென்று சேர வேண்டும். இதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். பாப்தாதாவிடம் குழந்தைகள் கேள்வி கேட்டார்கள். வாரிசு அல்லது மைக் என்று யாரை சொல்வது? மைக்குகள் வெளிப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா இப்போதைய சமயப்படி மைக் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என விரும்புகிறார். அல்லது அவசியம் அவருடைய சப்தத்தில் மகான் தன்மை இருக்க வேண்டும். சாதாரணமாக பாபா என்ற சொல்லை சொன்னாலும் கூட நன்றாக செய்கிறார்கள். இதுவரை கூட கொண்டு வந்திருக்கிறீர்கள் எனும் பொழுது பாப்தாதா வாழ்த்து சொல்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான மைக் வேண்டும். அவருடைய சப்தத்திற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி புகழ் பெற்றவராக இருக்க வேண்டும். புகழ் என்பதன் பொருள் இதுவன்று. உயர்ந்த பதவியில்
அனுபவத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் அவரது சப்தத்தை கேட்பவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்பவரின் சப்தத்திற்கு மதிப்பு உள்ளது. இதை அனுபவத்தில் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி மைக்குகள் அநேகர் உள்ளனர். ஆனால் ஒவ்வொருவருடைய பேச்சிலும் உள்ள சக்தியில் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசம் இருக்கும். அதுபோல அப்படிப்பட்ட மைக்கை தேடுங்கள். அவர்களின் சொல்லில் சக்தி இருக்க வேண்டும். அவரது சப்தத்தை கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் அனுபவம் செய்து வந்திருக்கிறார், அதனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது. ஆனால் பிறகும் கூட தற்பொழுது ஒவ்வொரு மண்டலம் ஒவ்வொரு வர்க்கத்திலும் மைக் வெளிப்பட வேண்டியது அவசியம். சேவையின் வெளிப்படையான முடிவு வெளிப்படவில்லை என்று பாப்தாதா சொல்லவில்லை, வெளிப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது சமயம் குறைவாக உள்ளது மற்றும் சேவையின் மகத்துவம் உள்ள ஆத்மாக்களை இப்பொழுது நிமித்தமாக்க வேண்டும். அவர்களின் சப்தத்திற்கு மதிப்பு இருக்க வேண்டும். பதவி அல்லது அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு நடைமுறை வாழ்க்கை மற்றும் நடைமுறை அனுபவத்தின் அதிகாரம் இருக்க வேண்டும். அவரது பேச்சில் அனுபவத்தின் அதிகாரம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மைக் வேண்டும் என்று புரிந்ததா? வாரிசு பற்றி அறிந்திருக்கிறீர்கள். யாருடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் கடமை மற்றும் அதோடு கூடவே மனம், சொல், செயல், உடல், மனம், செல்வம் அனைத்திலும் பாபா மற்றும் யஜ்யம் நிறைந்திருக்க வேண்டும். சகாஷ் கொடுப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும். நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் ஒரு வினாடி ஆகிவிட்டது. ஒரு வினாடியில் முழு சபையும் யார் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே மனதை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்கச் செய்யுங்கள். பாபா மற்றும் நான் பரம்தாமத்தில் அனாதி ஜோதிபிந்து சொரூபமாக இருக்கிறேன். பரம்தாமத்தில் பாபாவோடு கூட அமர்ந்து விடுங்கள். நல்லது. இப்பொழுது சாக்காரத்தில் வந்து விடுங்கள். இப்பொழுது நிகழ்காலத்தின் கணக்குப்படி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான அபியாசம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே ஒருமுகப்படுத்துங்கள். கட்டுப்படுத்தும் சக்தியை மிகவும் அதிகமாக்குங்கள். மனம், புத்தி, சம்ஸ்காரம் மூன்றின் மீதும் கட்டுப்படுத்தும் சக்தி. இந்த அபியாசம் வரக்கூடிய சமயத்தில் அதிகமான சகயோகம் கொடுக்கும். வாயுமண்டலத்தின்படி ஒரு வினாடியில் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும். என்ன விரும்புகிறீர்களோ அதுதான் நடக்க வேண்டும். ஆக இந்த அபியாசம் மிக அவசியமானது. இதை லேசாக ஆக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் சமயத்தில் இதுதான் கடைசி நேரத்தை அழகானதாக உருவாக்கும். நல்லது. நாலாபுறமும் உள்ள இரட்டை சிம்மாசனதாரி பாப் தாதாவின் மன சிம்மாசனதாரி, அதோடு உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரி. எப்பொழுதும் தனது அனாதி சொரூபம், ஆதி சொரூபம், மத்திய சொரூபம், கடைசி சொரூபத்தில் விரும்புகிற பொழுது நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மற்றும் மற்றவர்களையும் பொக்கிஷங்களால் நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக முக்தியின் ஆஸ்தியை கிடைக்க செய்கிற அத்தகைய பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். துணைவர் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவத்தின் மூலம் எப்பொழுதும் வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பாபாவோடு கூடவே இருக்கிறார்களோ அவர்கள் தாமாகவே சாட்சியாகி விடுகிறார்கள். ஏனென்றால் பாபா அவர் சாட்சியாகி நடிப்பை நடிக்கிறார். எனவே அவருடன் கூட இருப்பவர்களும் கூட
சாட்சியாகி நடிப்பை நடிப்பார்கள். மற்றும் யாருடைய துணைவர் சுயம் சர்வசக்திவான் தந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி மூர்த்தியாக தானாகவே ஆகிவிடுவார்கள். பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறார்கள், சிறிது நேரத்திற்கான துணையின் அனுபவத்தை செய்வியுங்கள், ஜொலிப்பை காட்டுங்கள். ஆனால் நீங்கள் அனைத்து சம்பந்தங்களால் துணையாகிவிட்டீர்கள். எனவே இதே மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருங்கள். எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டேன். ஸ்லோகன்: வீண் எண்ணங்களின் அடையாளம் மன வருத்தம் மற்றும் மகிழ்ச்சி மறைந்து விடுதல். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது நிறைந்தவர் மற்றும் கர்மாதீதாவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். நீண்ட காலம் ஆடாத அசையாத தடையற்ற பந்தனமில்லாத தவறான எண்ணமில்லாத தவறான கர்மமில்லாத, அதாவது நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிர்அகங்காரி ஸ்திதியில் இருங்கள். அப்பொழுதுதான் கர்மாதீதாக முடியும். சேவையின் விஸ்தாரத்தை நீங்கள் எவ்வளவுதான் அதிகப்படுத்தினாலும் விஸ்தாரத்தில் சென்ற போதும் சாரத்தின் ஸ்திதியினுடைய அனுபவம் குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரம் மறந்து போகக்கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள், ஆனால் விடுபட்ட நிலையை மறந்து விடாதீர்கள்.